இந்தியன் கவர்மெண்ட் ஆதார் ரிலேட்டடாக 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இப்போது கொண்டு வந்திருக்காங்க. அதோட லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டு தான். அதுக்குள்ளே நீங்கள் இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். UIDAI, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சேஞ்சஸில் ஃபர்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, இனி நீங்கள் நேமாக இருக்கட்டும், இல்லை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அட்ரஸ், இது எல்லாமே சேஞ்ச் பண்ண நீங்கள் ஆதார் ஆஃபீஸ் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்கள் ஆதார் சென்டர் போய் சேஞ்ச் பண்ணும்போது ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதை இப்போது அதிகப்படுத்திருக்காங்க. தேர்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆதார் அண்ட் பேனை நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கான ஃபைனல் டேட்டும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 3 அப்டேட்ஸை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். UIDAI இந்த நவம்பர்லேருந்து கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய சேஞ்சஸில் ஒன்று, வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட ஆதார் கார்டை அப்டேட்டோ இல்லை சேஞ்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இனி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆதார் சென்டரில் வெயிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஓகே, என்னென்ன சேஞ்சஸாக பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆதார் கார்டை பொறுத்தவரை 2 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஒன்று பயோமெட்ரிக் சேஞ்சஸ், அதாவது நம்ம கைரேகை வைக்கிறது, கண்ணோட கருவிழி வைக்கிறது, தென் நம்மளோட ஃபோட்டோ. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நம்மளால் வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் ஆஃபீஸில் போய் தான் உங்களால் பண்ண முடியும். பட் நம்மளோட நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் நம்பர், அட்ரஸ், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்துட்டே பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படின்றத வெப்சைட்லேயே கிளியராகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட், ஃபீஸ் இன்க்ரீஸ். இவ்வளோ நாள் ஆதார் சென்டரில் போய் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தப்போ நமக்கு 50 rupees பே பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம்ல. பட் இப்போ நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை ஆதார் சென்டர் போய் நீங்கள் அப்டேட் பண்ணாலும் சரி, அந்த ப்ரைஸை இப்போது அதிகப்படுத்தியிருக்காங்க. எஸ், இனி 75 ரூபாய் நீங்கள் பே பண்ணி தான் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஆதார் சென்டரில் தான் உங்களால் பண்ணவும் முடியும். அண்ட் முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம 100 rupees கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ நவம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 125 rupees இப்போ சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. பட் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 வயசுல இருந்து 7 வயசு இருக்க குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுவோம்ல, அதாவது அவங்களோட கைரேகை, கருவிழி, ஃபோட்டோஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 15 வயசுல இருந்து 17 வயசுல இருக்க செகண்ட் டைம் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, மற்ற எல்லா சர்வீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட். ஸோ நவம்பர் 1ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆதார் அண்ட் பேனை கம்பல்சரி லிங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் டேட் இதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றின வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு. ஸோ இன்னமும் பேன் கார்டை ஆதாரோட நீங்கள் லிங்க் பண்ணாட்டி இந்த நவம்பர் 1ல இருந்து December 31st, 2025 லிங்க் பண்ணியே ஆகணுமா. அப்படி பண்ணாட்டி Jan 1, 2026 அப்போ பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டீஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க்கில் வச்சுருக்க பணத்தை உங்களால் எடுக்க முடியாமல் போகலாம். ஆர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பணத்தை உங்களால் எடுக்க முடியாமல் போகலாம்.
ஸோ அந்த ரிஸ்க்குக்கு போகாமல் டிசம்பருக்குள்ளே உங்கள் பேன் கார்டை ஆதார் கார்டோட இணைச்சிருங்க. அண்ட் சப்போஸ் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்குக்கு போங்க. அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதாங்க கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க 3 இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ். அது மட்டும் கிடையாதுங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களும் நம்ம உங்களுக்காக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்காம இருக்கீங்க, ஜஸ்ட் நம்ம வீடியோ செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீழே ஹைப்புன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.